பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பில் குர்ஆனவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டத்தில் நாம் 9வது பக்கத்தை அடைந்து அதில் நாம் பாயிண்டர் சி இப்பொழுது இருந்து கொள்கிறோம். இதில் நாம் சூரா பக்ராவிலிருந்து 65 மற்றும் 66 2 வசனங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், முதல் கோர்ஸினுடைய செய்தியை கடந்து 2வது கோர்ஸை அடைந்து அதில் முதல் 5 பக்கத்திற்கான விளக்கத்தை படித்து 3வது கோர்ஸில் மாஷா அல்லாஹ் நாம் பனிசருடைய வரலாறுகளையும் அவர்கள் விஷயத்தில் இறைவன் நடந்து கொண்ட விதங்களையும் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். 6வது பக்கத்தில் 4 பாயிண்டர், 7வது பக்கத்தில் 4 பாயிண்டர், 8வது பக்கத்தில் சென்ற பக்கத்தில் 4 பாயிண்டர், இப்போ 9வது பக்கத்தில் 3வது பாயிண்டர் மாஷா அல்லாஹ் அடைஞ்சிட்டோம். சரிங்களா? விசுவாசம் மற்றும் செயல்களுடைய சட்டம் என்ன, அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய நேதி என்னங்கிறது பாயிண்டர் ஏ. 9A 9B தூர்மலை அல்லா தஆலா தூக்கி அவர்கள் இடத்துல ஒப்பந்தம் வாங்கினது சென்ற பாடத்தில். 9C இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், சனிக்கிழமை விஷயத்துல அவங்க வரம்பு மீறினதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன தண்டனை கொடுத்தான்னு பார்க்க போறோம். 9D நெக்ஸ்ட் பாயிண்டர், சற்று பெரிய பாயிண்டர் இன்ஷா அல்லாஹ். அதுல பசுமாட்டை அறுக்கும்படி அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னும் போது அதை எப்படி அவங்க செயல்படுத்தினாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வர இருக்குது இன்ஷா அல்லாஹ். சனிக்கிழமை விஷயத்தில் வரம்பு மீறிய செய்தி சுருக்கமா 2 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். சின்ன பாயிண்டர் தான் 9C. கடகடன் இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பார்ப்போம். இதுல நம்ம 9Bல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சென்ற பாயிண்டனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களை தௌராத்தை பற்றி பிடிக்கும்படி அல்லாஹ் தஆலா வாக்குறுதி வாங்கினா, தூர் மலையை தூக்கி வாக்குறுதி வாங்கினா. இருந்தாலும் அவர்கள் அதுல வரம்பு மீறினார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்கள் அல்லாஹ் தஆலா மன்னித்ததா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய இரக்கம் இருந்ததால் நீங்கள் அல்லாஹ் தஆலா அவங்க தௌபா செஞ்சாங்க. தஃசீர்களில் நான் பார்க்கும் பொழுது அவர்கள் தௌபா செஞ்சாங்க. அந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்தான். அதனால் அவர்கள் நஷ்டவாளிகளா ஆகல. அப்படி அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் அவர்கள் நஷ்டவாளிகளா ஆயிருப்பாங்க. அல்லாஹ் அந்த தௌபாவை நிராகரித்து இருந்தால் நஷ்டவாளிகளா ஆயிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். மொத்தம் அவங்க தௌபா செஞ்சாங்க, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்ப திரும்ப அடுத்த இஷ்யூ, நெக்ஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் சனிக்கிழமை விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 2 வசனத்திலிருந்து 3 செய்தி நம்மளுக்கு கிடைக்குது. ஒன்னு, தனது கட்டளை யார் திருப்புகிறாரோ அந்த மக்களை அல்லாஹ் தண்டிக்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்தாம அதுல மீறுறாங்களோ அவங்களை அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி வரப்போகுது. 2வது, தண்டனை அப்படிங்கிறது மற்ற குற்றவாளிகளை கதிங்களை செய்கிறது, மேலும் அவர்களை தவறு செய்வதையும் தடுக்கிறது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைங்கிறது மற்ற எல்லாருக்குமே அது ஒரு பாடத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக அல்லாஹ்வுடைய தண்டனைகள் அமையும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து பாத்துக்க போறோம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் தக்வா இருக்கோ அவர்களுக்கு தான் அறிவுரை என்பது பலன் அளிக்கும் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனத்தின் மூலமா நம்மளுக்கு தர இருக்கிறான். முதல் வரியில் 2 வார்த்தை புதிது, அடுத்த வரியில் 4 வார்த்தைகள் புதிது, அடுத்த வரியில் 2 வார்த்தை புதியது, மற்ற எல்லாமே நம்மளுக்கு தெரிந்தது. மாஷா அல்லாஹ். இப்ப நம்ம பாப்போமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنكُمْ فِي السَّبْتِ فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ. 65 வலகத் திட்டவட்டமாக, வலகத் யஸ்ஸனல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல நம்ம படிச்சோம். வலகத் என்றால் மேலும் திட்டவட்டமாக, மேலும் நிச்சயமாக. அது பிறகு என்ன ஃபைல் வருதோ அது நிச்சயமாக நடந்தது என்று பொருள். வலகத் அலிம்தும், அலிம ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சது. மாஷா அல்லாஹ் பாருங்க, அலிம அல்லதின எல்லாம் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சது. மின்கும் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சது. ஃபீ தெரியும், கால தெரியும், லஹும் தெரியும், கான யகூனு தெரியும். அடுத்துல ஒரு சில வார்த்தைகள் இந்த சபத்து யதது கிரதத்தன் ஹாஸ் இந்த நாள் வருது. இந்த மொத்த ஆயத்திலையுமே புதுசு. சரி பாருங்க, வலகது திட்டவட்டமாக, அலிம்தும், அலிம அலிமு, அலிம்து அலிம்து அலிம்தும், அலிம்து நீங்கள் அறிந்து விட்டீர்கள், அறிந்து கொண்டீர்கள் என்று பொருள். அலிம்தும் அல்லதீன அத்தகையவர்களை, வலக்கது அலிம்தும் அல்லதீன மேலும் திட்டவட்டம் நீங்கள் அத்தகையவர்களை அறிந்து கொண்டீர்கள். எத்தகையவர்கள்? இஅ்ததவ், இஅ்ததா, இஅ்ததவ், இஅ்ததா, இஅ்ததவ். இஹ்தலஃப பேட்டர்ன் தான் வீக் லெட்டர் வர்றது. இஅ்ததா இஅ்ததவ், வரம்பு மீறினான், வரம்பு மீறினார்கள். அல்லதீன இஅ்ததவ், யார் வரம்பு மீறினார்களோ, மின்கும் உங்களில், மின்கும் மின்க உன்னில், மின்கும் உங்களில். அப்ப அல்லதீன இஅ்ததவ் மின்கும் உங்களில் யார் வரம்பு மீறினார்கள் என்பதை நிச்சயம் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். சரிங்களா? உங்களில் அப்ப எல்லாரும் கிடையாது, எல்லா பனி இஸ்ராயீலும் கிடையாது. ஒரு சில ரொம்ப புத்திசாலிகள் என்று நினைத்துக் கொண்டவர்கள் வரம்பு மீறினார்கள். எதுல? ஃபிஸ் சபுத்தி, சனிக்கிழமையில். சனிக்கிழமையில்னா இந்த மேட்டர் ஆஃப் சாட்டர்டே, நாட் ஓன்லி இன் சாட்டர்டே. அப்போ சனிக்கிழமை விஷயத்தில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சனிக்கிழமை விஷயத்தில் உங்களில் யார் அல்லதீன இஅ்ததவ் யார் வரம்பு மீறினார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஓகேங்களா? அவங்க விஷயத்துல நம்ம என்ன சொன்னோம்? ஃபகுல்னா, காலவுடைய குல்து, குல்னா நாம் கூறினோம், பின்னர் நாம் கூறினோம், லஹும் லஹு லஹும் பின்னர் அவர்களுக்கு கூறினோம்,
கான யகுனு குன் கூனு ஆகிவிடுங்கள் என்று கூறினோம். என்னவென்று? கிரதத்தன். சரிங்களா? கிர்துன் கிர்துன் அப்படின்னு சொன்னா குரங்கு, கிரதத்துன்னா குரங்குகள். கூனு கிரதத்தன், நீங்கள் குரங்குகளாக மாறிவிடுங்கள். ஹாசிஈன், ஹாசிஉன், ஹாசிஊன, ஹாசினா சிறுமைப்பட்டவன் என்று பொருள். அப்ப சிறுமைப்பட்டவர்களாக குரங்குகளாக, அதை கேவலப்பட்டு குரங்கா போங்க என்று நாம் கூறினோம். சரிங்களா? இப்ப விளக்கம் பார்ப்போமா? வலக்கது அலிம்தும் என்று அல்லாஹ் சொல்றான். சனிக்கிழமை அன்று உலக காரியங்கள் எதனையும் செய்யாமல் முழுவதும் இறை வழிபாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று பணி செய்வர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அதாவது தொழிலுக்கு போகக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, பணி செய்யக்கூடாது, இபாதத்துக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி சாட்டர்டே ஷுட் பி ஃபார் தி வர்ஷிப் ஆஃப் அல்லாஹ் என்ற அடிப்படையில சனிக்கிழமை இபாதத்துக்காக ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. சரிங்களா? அதனை மீறுவதற்கு சில தந்திரங்களை கையாண்டாங்க. பெரிய தந்திரவாதிங்கிற மாதிரி, புத்திசாலிங்கிற மாதிரி தந்திரத்தை கையாண்டார்கள். உதாரணமாக, சில மீனவர்கள் தங்கள் வலைகளை வெள்ளிக்கிழமை என்றே தண்ணீரில் போட்டுவிட்டு ஞாயிறன்று மீனை பிடித்தனர். அதாவது அவர்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்காதது போல் நடந்து கொண்டனர். எச்சரிக்கப்பட்டும் அதனை அவர்கள் நிறுத்தவில்லை. சரிங்களா? அப்ப அதை அது விஷயத்துல தப்புன்னு சொல்லப்பட்டுச்சு. நீங்க ஸ்மார்ட் ஒர்க் நினைச்சிருங்க, ரொம்ப ஒஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வெள்ளிக்கிழமையே விரிச்சு வச்சிடுறது. அப்போ என்ன, வெள்ளிக்கிழமை இரவுல போய் விரிச்சு வச்சா சனிக்கிழமை வரக்கூடிய மீன் எல்லாம் அந்த மீன் வலையில மாட்டிடும். ஞாயிற்றுக்கிழமை அவங்க காலையில போய் எடுத்துக்கிட்டான்னு என்ன அர்த்தம்? அப்ப சனிக்கிழமை அவங்க வேட்டையாடினாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது பிசிக்கலி அவங்க அங்க பிரசன்டா இல்லைனாலும் கூட அந்த ஜாப் அப்படிங்கிறது நடந்துருச்சு. அப்ப அல்லாஹ்க்கு மாறு செய்து இதை சிலர் கண்டிக்கவும் செஞ்சாங்க. இப்படி செய்யாதீங்க அநியாயம் சொல்லும் போது, இல்லையே நாங்க எங்க சனிக்கிழமை பிடிக்கிறோம், சனிக்கிழமை நாங்க இபாதத் தானே செய்யறோம், நாங்க மீன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வியாக்கானம் எல்லாம் பேசினாங்க. அல்லாஹ் விடுவானா? அதுதான் அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சரிங்களா? அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, கூனு கிரதத்தன் ஹாசிஈன், அவர்கள் அல்லாஹ்வின் சட்டத்தை வளைத்தனர். வளைத்தனர் தங்களுக்கு தோதுவா வளைச்சுக்கிட்டு, சனிக்கிழமை தானே போக கூடாது, போக தானே கூடாது, அது நாங்க பிடிச்சா தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சட்டத்தை கிண்டலா எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வும் அவர்களின் உடலை வளைத்து குரங்கா ஆக்கிறான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை வளைச்சா நம்ம அல்லாஹ் தஆலா வளைச்சிருவான். சாதாரணமா வளைக்கல, குரங்கா வளைச்ச மாதிரி அல்லாஹ் தஆலா அவர்களை வளைச்சிட்டான்னு பாக்குறோம். இந்த ஹதீஸ் பாருங்க, அபு அம்ர் அல்லது அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறிய ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை பின்பற்றுவர்கள் சில மக்கள் இருப்பார்கள், அவர்கள் தவறான உடலுறவு, அதான் என்னது, விபச்சாரம், அதே போன்ற பட்டணிவது, அதே போன்று மதுபானங்கள், அதான் மது, இசை கருவிகள், இதை பயன்படுத்துவதெல்லாம் ஹலால் என்று கருதுவார்கள். சரிங்களா? அதே ஹலால் என்று கருதுவார்கள் அப்படின்னு சொன்ன எனது உம்மத்தில் இப்படி வருவாங்க. விபச்சாரம், ஜினாவையும், அதே மாதிரி பட்டு ஹரீர், லுப்சுல் ஹரீர், பட்டணிவரதையும், அதே மாதிரி ஹமர், மது பருகுவதையும், அதே மாதிரி மியூசிக் கருவிகளை பயன்படுத்துவது, மியூசிக் கேட்குறது, இதெல்லாம் ஹலால் அளவுக்கு சொல்லுவாங்க. ஹராம இதுல என்ன தப்பு இருக்கு, இதெல்லாம் இல்லாம நீங்க இருக்க முடியுமான்னு சொல்லி ஹலான்னு பேசக்கூடிய கொடிய நிலையை உம்மத்தில் ஏற்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த மாதிரியான நிலையில தான் மனுஷர்கள் இருந்தாங்க. சனிக்கிழமை பிடிக்காதீங்கன்னா சனிக்கிழமை தான் பிடிக்கலையே, அப்ப அந்த ஹராம்னு கூட அவங்க ஒத்துக்கல. வெள்ளிக்கிழமை தானே வலைய போட்டோம், ஞாயிற்றுக்கிழமை தானே மீன் அல்றோம், சனிக்கிழமை தான் நாங்க எதை ஈடுபாடுமே நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே கேஸ்ல உள்ள நம்ம உம்மத்துல இன்னைக்கு இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? விபச்சாரத்தை இன்னைக்கு தப்பு இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து விரும்பி அவங்க தப்பு ஒன்னா இருந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. பட்ட நீரதுல என்ன தப்பு இருக்கு, நான் சம்பாரிச்சு அணியிறேன், இதுல யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. மது விஷயத்துல நிறைய பேர் கேக்குறாங்க. இசை கருவிகள் விஷயத்துல இன்னைக்கு பல பேர் வாதாடவே செய்யறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு, இது ஹராம் கிடையாதுன்னு சொல்லி. சோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு தான் அதெல்லாம். இவர்கள் எல்லாம் ரொம்ப பயப்படணும். இந்த விஷயத்துல நம்மளும் அச்சத்தோடு இருக்கணும். இந்த ஹதீஸில் சில முஸ்லீம்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை வளைப்பார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நாம் மிக கனிவாக இருந்து அப்படிப்பட்ட மக்களை தவிர்க்க வேண்டும். நாமும் அச்சத்தோடு இருக்கணும். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம அழகான முறையில் எடுத்து சொல்லணும். கூனு கிரதத்தன் ஹாசீன், இதன் கடிமைத்தனத்தை நம்ம இந்த இடத்துல உணரணும். சாதாரண ஒரு தண்டனை கிடையாது. சரிங்களா? ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களின் கண்களை 10 நொடிகள், இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு 10 செகண்ட் கண்ணு மூடிட்டு அந்த குரங்குகளை நினைச்சு பார்த்து அந்த தண்டனையை நம்ம இப்ப உணர்ந்து பார்க்கணும் அப்படிங்கறது இப்ப சொல்றாங்க. சரிங்களா? இது நம்மளுடைய மனதுக்குள்ள நல்ல ஒரு பாடத்தை பதிய வைக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை கற்பனை செய்ய கூட நம்மளுக்கு மனசு வர மாட்டேது. அல்லாஹ் ஒரு வேலை குரங்கா மாத்தினா எப்படி இருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு கேவலம். அதாவது தஃசீர்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்குது, இப்னு கஸீர் போன்ற தஃசீர்களை பார்க்க முடியும். குரங்குகளாக மாற்றப்பட்டவர்கள் அதில் 3 நாளுக்கு மேல யாரும் உயிரோடு இல்லை. 3 நாட்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்குது. 3 நாட்கள் அவர்கள் யாரும் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை, இனப்பெருக்கம் செய்யவில்லை. அதற்கு பிறகு அவருடைய அந்த நாட்கள் நீடிக்கவே இல்லை. 4வது நாள் எல்லாம் இறந்துட்டாங்க என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கான 3 நாள் அல்லாஹ்வுல கேவலப்பட்டு ஆனா உணர்ந்து கொண்டார்கள். ஒருவர் இன்னொருத்தரை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு மத்தியில இவர் குரங்கா மாற்றப்பட்டு இன்னார் ஆண்களும் பெண்களும் மாற்றப்பட்டாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளவு சிறுமைப்பட்டு கேவலம். ஏன்னா ஹாசின்னு அல்லாஹ் சொல்லி காட்டினான். குரங்கா மாதிரி உண்மையான குரங்காக போயிடல,
குரங்கா மாத்தப்பட்டு அந்த மனிதர்கள் தான் என்பது அவங்களுக்கு தெரியவும் தெரியுது. அதனாலதான் ஹாசியன் என்பது அல்லாஹ் சொல்லி கேட்டனால ரொம்ப அவமானப்பட்டு வேதனைப்பட்டு நிறைய பேர் உள்ளுக்குள்ளே இருந்தாங்க என்பதான் சொல்லப்படுது. 3 நாள் எல்லாருமே இறந்துட்டாங்க, வேதனையோட இறந்துட்டாங்களா, பாதுகாப்பானாக. ஓகே, இப்ப அர்த்தம் சொல்லுங்க. வலகத் திட்டவட்டமாக அலீம்தும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அல்லதீன். அப்போ மீதி உள்ளவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்கள சிலர் பண்ண ஒரு மோசமான செயலை செஞ்சாங்க, சரிங்களா, ஸ்மார்ட்டா பண்ற சொல்லி செஞ்சாங்க, அவங்க அல்லாஹ் என்ன செஞ்சான்னு தெரியும் தானே உங்களுக்கு. அப்ப நீங்க மத்தவங்க உணருங்க. அப்போ 10 பேர் இருக்கிற இடத்துல 4 பேர் வெட்டி பசங்களா காலி பசங்களா இருந்தா அந்த 4 பேர் அடிச்சு முட்டி தட்டி உள்ள தள்ளினதுக்கு அப்புறம் மீதி 6 பேர் சொல்றது இல்லையா, அந்த 4 பேர் என்ன வேலை பண்ணாங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தும் தெரியுமில்ல, நீங்க ஒழுங்கா மரியாதை நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இடத்துல மத்தவங்களை சொல்லி காட்டுறான். இங்க அர்த்தம் சொல்லுங்க, வலகத் அலீம்தும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், எஞ்சி இருப்பவர்கள் அதுல சொல்றான். வலகத் அலீம்தும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அல்லதீன ததௌ மின்கும் உங்களில் யார் வரம்பு மீறினார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அந்த மூஞ்சுங்களையும் உங்களுக்கு தெரியும். ஃபிஸ்ஸபதி சனிக்கிழமை விஷயத்தில் ஃபகுல்லனஹு நாம் அவர்களுக்கு கூறினோம், கூனு ஆகிவிடுங்கள் கிரதத்தன் குரங்குகளாக, ஹாசியின் சிறுமைப்பட்ட கேவலப்பட்ட அவமானப்பட்ட குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று சொன்னோமே. மாறினார்கள் தானே? 3 நாட்களில் அனைவரும் இறந்து போனார்கள் தானே? மீதி இருக்கக்கூடியவர்கள் படிப்பினை பெற்று பாடம் பெற்று 5 நடங்கள் என்றால் அதுல சொல்ல வரான். இது நமக்கு மனசி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபஜஅல்னாஹா நகாலன் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா வமவ்இதத்தல் லில் முத்தகீன். 66. ஃபஜஅல்னாஹா ஜஅல ஃபஸ்கோஸ்லோடைய ஃபஸ்கோஸ்லே படிச்ச ஃபெயில். ஜஅல யஜஅலு ஃபதஹ யஃப்து. ஃபஜஅல்னாஹா பின்னர், ஆகவே, எனவே, என்ன வேணா சொல்லலாம். சோ, தேர்ஃபோர், தஸ், ஹென்ஸ், இது எல்லா அர்த்தமும் இந்த ஃபாக்கு வரும். எந்த இடத்துக்கு எது பொருத்தமோ அந்த ஆல்ரவுண்டரா அந்த ஃபாவை யூஸ் பண்ணிக்கிறோம். பின்னர் அல்லது ஆகவே, எனினும், நாம் ஆக்கினோம், ஹா அதனை, அதனைனா அந்த சம்பவத்தை நாம் ஆக்கினோம், அந்த தண்டனையை நாம் ஆக்கினோம். நக்காலன், நக்கால் என்று சொன்னால் படிப்பினை. நக்கால் என்ற வார்த்தை குர்ஆன்ல சில இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. நக்காலன் என்றால் படிப்பினையாக, பாடமாக என்று பொருள். நக்காலன் ஜஅல்னாஹா, அதை நாம் ஆக்கினோம், பின்னர் நக்காலன் பாடம் படிப்பினையாக, லிமா பைன எதைஹா, பைன எதை அப்படின்னு சொன்னா முன்பு அப்படின்னு அர்த்தம். லி கு யாருக்கு, மா பைன எதைஹா அந்த சம்பவத்துக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கும், ஒமா கல்ஃபஹா அந்த சம்பவத்திற்கு பின்னால் இருப்பவர்களுக்கும். அப்ப கண் முன்னாடி பார்த்தவர்களுக்கும் சரி, அதுக்கு பின்னால் அதை கேள்விப்படக்கூடிய நீங்க நான்லாம் கேள்விப்படுறோம், அல்ல ரசூலா காலத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள்லாம் கேள்விப்படுறாங்க, ஈசா காலத்து மக்கள் எல்லாம் கேள்விப்படுறாங்க. அப்ப பின்னால் வர இருப்பவர்களுக்கும் முன்னால் அப்பொழுது கண்கூடா பார்த்தவர்களுக்கும் அதை நாம் நக்காலாக ஆக்கினோம். நக்கல் என்று சொன்னால் ஒரு பாடம் படிப்பினையாக ஆக்கினோம் என்றால் அதுல சொல்றான். அர்த்தம் புரியுதா? ஃபஜஅல்னாஹா நாம் அதை ஆக்கினோம், நக்காலன் படிப்பினையாக, லிமா பைன எதைஹா அவர்களுக்கு எதிரில் இருப்பவர்களுக்கு, அதாவது முன்னால் இருப்பவர்கள், பைன எதைனா முன்பாக இருப்பவர்களுக்கு, வமா கல்ஃபா மேலும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கும். பின்னால் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறவங்க கிடையாது, ஜெனரேஷனா அவங்களுக்கு பின்னாடி இதெல்லாம் கேள்விப்படுபவர்களுக்கு அல்லது அந்த சம்பவத்துக்கு பின்னால் வந்தவர்களுக்கு நாம் இதை ஆக்கினோம். ஓ மௌஇதத்தன், சரிங்களா, மௌஇதத்தன் இதை ஒரு உபதேசமாகவும் நாம் ஆக்கினோம். அல்ல மூமின்கள் முத்தகீன்களுக்கு இதை ஒரு அதட்டி சொல்லல, அவர்களை அரவணைச்சு சொல்றான். உனக்குலாம் ஒரு பாட படிப்பு ஆக்கியிருக்க முத்தகீன்களை சொல்ல. முத்தகீன்கள் ஆல்ரெடி நல்லவங்க தானே, பயபக்தி உள்ளவங்க, அவங்க ரொம்ப பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துல வார்த்தையை மாத்திரம் வமௌஇதத்தல் லில் முத்தகீன் வமௌஇதத்தன் ஃபஜஅல்னாஹா மௌஇதத்தன் இதை ஒரு உபதேசமாக ஆக்கினோம். லில் முத்தகீன் இறைச்சம் உள்ளவர்களுக்கு. மாஷா அல்லாஹ். ஹுதல் லில் முத்தகீன் இறைச்சம் உள்ளவர்கள் நேர்வழி காட்டி. மௌஇதத்தல் லில் முத்தகீன் இறைச்சம் உள்ளவர்களுக்கு இது ஒரு உபதேசி, சரிங்களா, ஒரு உபதேசமா இதை எடுத்துக்குவாங்க. அதுவே அவங்களுக்கு போகும். ஒரு பாடம் படிப்பின்னு அவங்களை அச்சுறுத்த தேவையில்லை. ஒரு சின்ன பாயிண்டா ஹிண்டா உபதேசமா சொன்னாலும் நடுங்கி போய் இந்த மாதிரி சின்ன விஷயத்துல கூட நாங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம் அவங்க ஒதுங்கிடுவாங்க. அதான் முத்தகீன்களுடைய பண்பு. பாருங்க, நக்காலன் இந்த மாதிரியான தண்டனை மற்றவர்களுக்கு தவறு செய்வதே பயமுறுத்தும், அவங்களை எச்சரிக்கை செய்யக்கூடியதா இருக்கு. அந்த மாதிரி அல்லாஹ்ல சில விஷயத்தை அல்லாஹ்ல கையை அறுக்கிறது சொல்லி காட்டும் போது கூட அது நக்காலன் என்று சொல்லி காட்டுறோம். அது பிறருக்கு அது திருடவே கூடாது அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்தும். சிலர் அதை பார்க்கட்டும் அப்படின்னு அல்லாஹ்ல சொல்றான். அந்த தண்டனை நிறைவேற்றுவது, ஹத்துகள் நிறைவேற்றுவது. சரி, ஹைர். மௌஇதத்தல் லில் முத்தகீன் என்று சொன்னானே, கடிந்துரை, அறிவுரை மற்றும் நினைவூட்டல் ஆகிய இறைச்சம் உள்ளவர்களுக்கு தான் பலன் அளிக்கும். சரிங்களா, மேல சொன்னது கடிந்துரை அல்லது உபதேசமா இருக்கட்டும் அல்லது அறிவுரையா இருக்கட்டும். இது யாருக்கு பலன் அளிக்கும்? லில் முத்தகீன் அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு தான் பலன் அளிக்கும். மத்தவங்களாம் அப்படியா குரங்க மாறிட்டாங்களா, சரி அவங்களுக்கு அதெல்லாம் தேவைதான் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பான தான் எந்த விஷயத்துல அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு படிப்பினை எடுத்துக்க மாட்டாங்க. பாருங்க, இப்ப அர்த்தம் சொல்ல போறீங்க. ஃபஜஅல்னாஹா 3 வார்த்தை, இன்னும் சொல்ல போனா 4 வார்த்தை. ஆகவே அதை நாம் ஆக்கினோம். நகாலன் படிப்பினையாக, லிமா பைன எதைஹா அவர்களுக்கு எதிரில் இருப்பவர்களுக்கு, அவர்களுக்குங்கிறத விட ஹான் வரனால அதற்கு அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களுக்கு அல்லது அப்பொழுது இருந்தவர்கள். பைன எதை என்றால் முன்புன்னு அர்த்தம், சரிங்களா. மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் சொல்லி வருது, அந்த மாதிரி தான். அதற்கு முன்பு இருந்தவர்களுக்கும் வமா கல்ஃபஹா
மேலும் அதற்கு பின் வருபவர்களுக்கும் அதை நாம் நக்காலாக ஆக்கினோம், மேலும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கும் அதை நாம் படிப்படியாக ஆக்கினோம், மேலும் உபதேசமாக ஆக்கினோம் முத்தகின் இறைச்சம் உள்ளவர்களுக்கு. 2 வசனத்தினுடைய மூல அர்த்தத்தை பாருங்க. உங்களிடமிருந்து சனிக்கிழமை வரம்பு மீறியவர்களை பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள், அதனால் அவர்களை நோக்கி இழிவடைந்த குரங்குகளாக ஆகிவிடுங்கள் என்று நாம் கூறினோம். இன்னும் நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின்னர் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் பயபக்தி உள்ளவர்களுக்கு நல்ல உபதேசமும் ஆக்கி தெளிவா புரியும் உங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்களை நாம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 வசனத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். இப்போ நம்ம துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கோம். யா அல்லாஹ், தண்டனைகளை நினைவில் கொள்ள உதவி செய். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய கூட்டத்தார் ஃபிரௌன் தண்டிக்கப்பட்டான், இவர்கள் சனிக்கிழமை விஷயத்துல மரம் என்ன இவங்க தண்டிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி தௌபா செய்யும்படி ஷிர்க் செஞ்சனால அவர்கள் மாறி மாறி வெட்டி கொண்டு அவர்கள் மாய்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த மாதிரி நிறைய வரலாறு படிக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் மற்ற நபிமார்களோட வரலாறு படிக்கிறோம். எல்லா தண்டனைகளை பத்தி நாங்க படிக்குமோ அதுல இருந்து பாடம் படிப்பினை வருவதற்கு எங்களுக்கு நீ அருள் புரி. நாங்க பாவங்கள் இருந்து விலகி இருப்பதுக்கு அருள் புரி. ஏன்னா பாவத்தால் தானே எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. அந்த உணர்வு நம்மளுக்கு வரணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன உறுதி எடுக்கணும்? குறைந்தபட்சம் வரலாற்றில் வெவ்வேறு மக்களுக்கு அளிக்கப்பட்ட 5 தண்டனைகளை பட்டியலிட்டு அவற்றை நினைவில் கொள்வேன். மிக சிறந்த ஆதாரப்பூர்வமான வரலாற்று நூல் குரான் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப குரான்ல சாலி அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை எப்படி தண்டிக்கப்பட்டாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் எப்படி தண்டிக்கப்பட்டாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் எப்படி தண்டிக்கப்பட்டாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய கூட்டம் எப்படி தண்டிக்கப்பட்டாங்க, ஆதி இரம் எப்படி தண்டிக்கப்பட்டாங்க, ஹாரூன் எப்படி தண்டிக்கப்பட்டான், காரூன் எப்படி தண்டிக்கப்பட்டான், நம்ரூத் எப்படி தண்டிக்கப்பட்டான், இப்படி எவ்வளவு வரலாறுகள் இருக்குது. ஒரு குறைந்தபட்சம் 5 சம்பவங்களை எடுத்து அவங்க எந்த காரணத்தினால எப்படி தண்டிக்கப்பட்டாங்க உணர்ந்து தர்ஜுமா தஃப்சீர்களை படிச்சு நான் படிப்பினை பெறுவேன் அப்படின்னு முயற்சி எடுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கடந்து போயிட்டே இருப்போம். அப்படி கடந்து போறதுல அர்த்தம் இல்லை. இப்போ இந்த 2 வசனத்தில் என்ன பெயர் சொற்கள் வந்தது? இஸ்முகள் வந்தது. ஹாசிஈன் என்று வந்தது. அதனுடைய ஒருமை ஹாசிஉன், ஹாசிஊன, ஹாசிஈன, ஹாசிருன், ஹாசிருன, ஹாசிரின மாதிரி ஹாசிஉன் எளிமைப்பட்டவன் சிறுமைப்பட்டவன் என்று பொருள். மௌஇதத்துன் வந்துச்சு. மௌஇதத்துன் உபதேசம், அறிவுரை. மவாஇத் உபதேசங்கள். ஓகேங்களா? அடுத்து வினை சொற்கள் தான் அதிகம். என்ன? அலிம ஃபர்ஸ்ட் கோர்ஸ் உடைய வேர்டு. சமய பாட்டன் 518 தடவை. இதை பத்தி பிராக்டிஸே பண்ண தேவையில்ல, அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். அலிம யஅலமு இஅலம் அலிமுன் மஅலூமுன் இல்முன் ஃபஜஅல்னாஹ. இது ஃபர்ஸ்ட் கோர்ஸ் உடைய வார்த்தை. திரும்ப திரும்ப சொல்றோம், நல்லா உங்களுக்கு புரியுதுல? ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சு நீங்க திரும்ப திரும்ப படிப்பீங்க, திரும்ப திரும்ப படிப்பீங்க. 518 தடவை 346 இடத்துல வருது அப்படின்னு சொன்னா நான் வந்துகிட்டே இருக்குல்ல, ஒவ்வொரு பக்கத்துலயும் வந்துகிட்டே இருக்குல்ல. ஜஅல யஜஅலு இஜால் ஜாயிலுன் மஜ்ஊலுன் ஜஅலுன். அடுத்து வீக் லெட்டர்ல கால யக்குலு தடம் பதிக்காத பக்கம் இல்லை 1715 தடவைகள் வருது. கான யக்குனும் தடம் படிக்காத பக்கம் இல்லை, அதுவும் பல இடங்கள்ல வந்துகிட்டே தான் இருக்கும். டெரிவேஷன்ஸ் மாறி மாறி மாதியாக, முதாரியாக, அம்ராக, பல மாதிரி. ஹாசின் இதுல என்ன ஃபேல் அப்படின்னா ஹஸா யஹ்ஸு லைக் ஃபதஹ யஃப்தஹு. சரிங்களா? ஃபதஹ யஃப்தஹு பாடல ஹஸா யஹ்ஸு யஹ்ஸ ஹாசியுன் மக்சூன் ஹஸ்உன். சரிங்களா? குர்ஆன்ல எடுத்துக்கிட்டோம் இந்த ஹாசியின் என்ற வார்த்தை இடம்பெறுது. சரிங்களா? அப்புறம் மௌஇதத்துன்ல உபதேசம் செய்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபேல்னா வீக் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வீக் லெட்டர் வருது. வஅஸ யஇது இத் வாஇதுன் உபதேசி, மௌஊதுன் உபதேசம் செய்யப்பட்டவர், வஅதுன் மௌஇதத்துன் 2 மஸ்தர் இருக்கு. இதுலயும் மாஷா அல்லாஹ் மஸீத் ஃபீஹி இல்ல. சில இடங்கள்ல மஸீத் ஃபீஹி இடம்பெறாம தான் இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு தனியா கிராமர்ல 9C இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம மஸீத் ஃபீஹினுடைய அமைப்பை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் 2 வசனத்தை நிறைவுபடுத்தினோம். இன்ஷா அல்லாஹ் திரும்ப திரும்ப இதனுடைய பொருட்கள் என்னென்ன கருத்துக்கள் படிச்சு, என்னென்ன வார்த்தைகள் படிச்சோம், வார்த்தைகள் புது வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் 5 தடவைகள் 10 தடவைகள் சொல்லி மரணம் செய்யுங்க. மாத்தி மாத்தி உங்களுக்குள்ள ஒப்பித்துக் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாம் மனதில் கொள்வதற்கும் மரணம் செய்வதற்கும் வாழ்க்கையில் எடுத்து நடத்தி செயல்படுத்துவதற்கும் அருள் புரிவானாக. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்கு குறித்தானவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டம். அதில் நாம் 9வது பக்கத்தை அடைந்து சி பாயிண்டரை அதில் கிராமர் பகுதியில் அடைந்திருக்கிறோம். 9Cயில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வினைச்சொல் சேம் அஃஅல பேட்டர்னில், அதாவது அஸ்லம பேட்டர்னில் வரக்கூடிய குறைல வினைச்சொல் இடம்பெறக்கூடியது. சரிங்களா? இதுல ஒரே எழுத்து 2 முறை வந்தால் அல் ஃபேலு முதாஃப் என்று சொன்னோம். வன்ன போன்ற வினைச்சொல் பார்த்தோம்ல, வல்ல வன்ன. அதே மாதிரியான மஸீத் ஃபீஹியில் நம்ம அஸ்லம பேட்டர்ன்ல பார்க்க போறோம். சோ 9Cல நம்ம பார்க்கக்கூடியது அவ்வல்ல. 9C லெட்ஸ் சி. ஓகே, அவ்வல்ல யுதில்லு. குர்ஆன்ல 68 இடத்துல இது வருது. ஆல்ரெடி நீங்க வல்ல யதில்லு பாத்தீங்க, தரப யத்ரிபு பேட்டர்ன்ல. இது அஸ்லம் இஸ்லிம் பேட்டர்ன்ல சேம் வெர்ப நம்ம மஸீத் ஃபீஹ் ஆக்குறோம்.
அலிமிலிருந்து அல்லமை போன்று, சலீமிலிருந்து அஸ்லம போன்று, அதே போன்ற ஹசீபிலிருந்து ஹாசப போன்று, ஹலஃபிலிருந்து இஹ்தலஃப போன்று, கஃபரிலிருந்து இஸ்திக்ஃபார் போன்று, அதே மாதிரி ததப்பர ததாரஸ இன்கலப. சரிங்களா, இது ஒரு கோர்வையாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக வேண்டி. ஞாபகம் இருக்குல்ல, எப்படி சொல்லுவோம்? தலீம் மற்றும் முஹாசபா இஸ்லாத்தில் மிக முக்கியமானது. எனவே இஹ்திலாஃபில் நேரத்தை வீணடிக்காமல் இஸ்திக்ஃபாரில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ததப்புரும் ததாருசும் இது இரண்டையும் செய்வது சிறந்த அல்லாஹ்விடத்தில் நாம் இன்கிலாப் ஆவதற்கு வழிவகுக்கும். அதே போன்று இதையும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதாவது ஃபதஹ, நஸர, தரப, சமி எனக்கூடிய இந்த நாளும் குறை இல்லாத 3 எழுத்து வினை சொற்களுடைய பேட்டர்ன்ஸ். அந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? ஃபதஹ குர்ஆனை நீங்கள் திறந்தால் நஸர் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், இல்லை என்றால் தரப அடிப்பான். எனவே சமியை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அல்லாஹ் சொல்லக்கூடியதை செயல்படுத்தி கேட்கக்கூடியவர்களுக்கு வஹப வழங்குவான், வாரி வழங்குவான். அதை அல்லாஹ் தஆலா வஅத வாக்களித்திருக்கிறான், மேலும் அதை கால கூறியிருக்கிறான். எனவே அதன்படி செயல்படுபவருக்கு அல்லாஹ் தஆலா ஜாத் அதிகப்படுத்தி கொடுப்பான். எந்த அளவு ஷா நாடிய அளவு. எனவே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் நமக்கு ஹதா நேர்வழி காட்டுவான், மேலும் நம்மை ரதிய புரிந்து கொள்வான். எனவே நாம் அல்லாஹ்வின் மீது கன்ன நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். இல்லையெனில் நாம் வல்ல வழி தவறிவிட வாய்ப்புண்டு. இது வீக் லெட்டர்ஸ்ல செகண்ட் லெசன்ஸ்ல ஃபுல்லா நம்ம பார்த்தோம். அதனுடைய அந்த கிட்டத்தட்ட கடைசியா நம்ம பார்த்தது வல்ல எனக்கூடிய ஒரு பேட்டர்ன் பார்த்தோம்ல, அதுதான் இப்ப நம்ம அப்தல்ல என்று பார்க்க போறோம். மஸீத் வீஹில அல்லம பேட்டர்ன்ல வல்லா யுவல்லிஸ் பார்த்து முடித்தீர்கள். ஹாசப பேட்டர்ன்ல நாஜா யுனாதி பார்த்து முடித்தீர்கள். அஸ்லம பேட்டர்ன்ல தான் கண்டினியூஸா நம்ம பார்த்துட்டு வர்றோம். அகாம, அல்கா. சென்ற பாடத்தில் ஆமன, இந்த பாடத்தில் அவ்வல்ல. ஓகேங்களா, அஸ்லம மாதிரி ஆக்சுவலி இது அவ்லல யுலீலு அப்படின்னு வரணும். அது ரெண்டையும் சேர்த்து அவ்வல்ல யுதில் என்று மாற்றப்பட்டது. அவ்வல்ல என்றால் வழி கெடுத்தான், உதல்ல வழி கெட்டான், தானா வழி கெட்டு போறதுக்கு உதல்ல யதில்லு. உதல்ல யதில்லு என்றால் தானாக வழி கெட்டு போகுது. தானாகன்னு சொல்ல தேவையில்ல, வழி கெட்டு போறது, அது தானா போறது தானே. இன்னொருத்த வழி கெடுக்கிறதுக்கு அவ்வல்ல யுதில்லு என்று பொருள். ஓகேங்களா, அவ்வல்ல யுதில்லு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அப்தல்லவுடைய கீயை ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். சரிங்களா, அப்தல்லவுடைய பேட்டர்ன் இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். இதனோட அர்த்தம் என்ன? அப்தல்ல அவன் வழி கெடுத்தான். ஓகேங்களா, he is guided, அவன் வழி கெடுத்தான் என்று பொருள். தல்ல என்றால் வழி கெட்டான், அப்தல்ல வழி கெடுத்தான், வழி தவற செய்தான், வழிகேட்டின் பக்கம் இழுத்து சென்றான். இது மாதிரியான மீனிங் he is guided. ஓகேங்களா, இப்ப இதனோட பேட்டர்ன்ல பாருங்க, அப்தல்ல அப்தல்லு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப் லல்த், அந்த லாம் 2 லாம் ஷத்தா வருகிறது. அதுக்கப்புறம் ஒரு எழுத்து இருக்கிறனால அதை பிரிக்கிறாங்க. அப் லல்த, அப் லல்து, அப் லல்தும், அப் லல்னா என்பதாக பிரித்துதான் அது சொல்லப்படும். அது அரபியினுடைய முறை, சர்ஃபினுடைய முறை. அதுதான் அப்படியே நம்ம சொல்லி என்ன பண்ண போறோம்? பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, சேர்ந்து சொல்லுங்க. அப்தல்ல அப்தல்லு, அப்தல்ல அப்தல்லு, அப்தலல்த அப்தலல்து, அப்தலல்த அப்தலல்து, அப்தலல்தும் அப்தலல்னா, அப்தலல்தும் அப்தலல்னா. சொல்லுங்க. அப்தல்ல அப்தல்லு, அப்தலல்த அப்தலல்து, அப்தலல்தும் அப்தலல்னா. once again, அப்தல்ல அப்தல்லு, அப்தலல்த அப்தலல்து, அப்தலல்தும் அப்தலல்னா. கடைசியா ஒரு தடவை சொல்லுங்க. அப்தல்ல அப்தல்லு, அப்தலல்த அப்தலல்து, அப்தலல்தும் அப்தலல்னா. இந்த பேட்டர்ன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நீங்க மட்டும் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அப்தல்ல அப்தல்லு, அப்தலல்த அப்தலல்து, அப்தலல்தும் அப்தலல்னா. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா, இதான் இதனுடைய ஃபீல் மாதி. இது இப்ப நம்ம பேச்சு வழக்கோட இதை நம்ம பயன்படுத்த போறோம். ஹல் அவ்வல்ல, அவன் வழி கெடுத்தானா. சரிங்களா, அதாவது வழி கெடுத்தல் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு நல்ல ஒரு பொருள் உள்ள வார்த்தை இல்லை அப்படிங்கறதெல்லாம் என்ன சொல்ல போறோம்? இல்ல வழி கெடுக்கல என்று சொல்ல போறோம். பிறர் மீது நம்ம நல்லெண்ணம் தான் பெரும்பாலும் வைக்கணும். அதனால வழி கெடுக்கல நீங்க பதில் சொல்ல போறீங்க. ஓகேங்களா, அப்ப அவன் வழி கெடுத்தானான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஞாபகம் இருக்குல்ல, சில நேரத்துல நெகட்டிவ்ல ஆன்சர் பண்ணும்போது எப்படி ஆன்சர் பண்ணணும்? நஅம் அப்படின்னு சொன்னா ஆமா அஃபர்மேட்டிவ். நெகட்டிவ்ல சொல்லும் போது என்ன சொல்லணும்? பாஸ்ட் டென்ஸ்க்கு மாதிக்கு இல்லை என்று சொல்வதற்கு மா யூஸ் பண்ணணும். ஏன்னா மாதி மா, மாதி மா, அந்த க்ளூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபேல் மாதிக்கு இல்லை என்று சொல்றதா இருந்தால் மாவை தான் பயன்படுத்தணும். ஹல் அப்தல்ல மா அப்தல்ல. வெரி குட். ஹல் அப்தல்ல மா அப்தல்ல, அவன் வழி எடுக்கல. ஹல் அப்தல்லு மா அப்தல்லு, அவர்கள் வழி எடுக்கவில்லை. ஹல் அப்லல்த, நீ வழி கெடுத்தாயா? யாரை பார்த்து சொன்னீங்க? மா அப்துலல்து, நான் வழி கெடுக்கவில்லை. ஹல் அப்துலல்தும் மா அப்துலல்னா. மாஷா அல்லாஹ். ஓகேயா, இப்போ சென்டென்ஸ் என்ன நம்ம விரிவாக்குறோம். சரிங்களா, ஆப்ஜெக்டோட சொல்றோம். ஹல் அப்தல்ல அஹதன், அவன் யாரையாவது வழி கெடுத்தனா. ஓகேங்களா, டிட் ஹி மிஸ்கைட் எனிபடி, எனிஒன், அவன் யாரையாவது வழி கெடுத்தானா? நீங்க எப்படி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். மா அப்தல்ல அஹதன், யாரையும் வழி கெடுக்கல.
அவன் யாரையும் வழிகெடுக்கவில்லை. ஓகேங்களா? ஹல் அதல்லு அஹதன் மா அதல்லு அஹதன், அவர்கள் யாரையும் வழிகெடுக்கவில்லை. ஹல் அத்லல்த அஹதன், நீ யாரையும் வழிகெடுத்தாயா? உதவாங்க போறீங்க, என்ன பார்த்து என்ன கேக்குறீங்க? மா அத்லல்து அஹதன். ஹல் அத்லல்து அஹதன் மா அத்லல்னா அஹதன், நாங்க யாரையும் வழி எடுக்கல, நாங்க நேர்வழி தான் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். கைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து ஃபைல் மாதி அதல்லோட பேட்டர்ன் முடிச்சோம். அதல்ல அதல்லு அதுலல்து 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 அதுலல்னா ஸ்ட்ராங்கா. இப்ப வாங்க அதல்லோடைய முதாரி யுதில்லு, அதாவது அப்துல்ல யுதில்லு அப்படின்னு வரணும். அப்துல்ல அப்துல்லு அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமானா அதல்ல அதல்லுன்னு சொல்லிட்டு 2 லெட்டர் பக்கத்துல வரும்போது 2 பேருக்கும் தனித்தனியா போடணுமா, 2 ஒன்னா போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அது சேர்க்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி யுதில்லு அப்படின்னு வர்றது கஷ்டமா இருக்கும். அதனால யுதில்லுன்னு சொல்லி ஆக்கிட்டாங்க. ஆனா பிரசன்ட் டென்ஸ்ல வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். யுதில்லுன்னு துதில்லு உதில்லு துதில்லுன்னு நுதில்லு, இதுல வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப சிம்பிளா ஃபெயில் முதாரி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சொல்லுங்க. யுதில்லு யுதில்லுன யுதில்லு யுதில்லுன துதில்லு உதில்லு துதில்லு உதில்லு துதில்லுன நுதில்லு துதில்லுன நுதில்லு. ஓகேங்களா? சொல்லுங்க. யுதில்லு யுதில்லுன துதில்லு உதில்லு துதில்லுன நுதில்லு யுதில்லு யுதில்லுன துதில்லு உதில்லு துதில்லுன நுதில்லு. ஓகேங்களா? அதல்ல யுதில்லு அதல்ல யுதில்லு அதல்ல யுதில்லு. ஓகேங்களா? அல்கா யுல்கி அகாம யுகீமு அவ்ஹா யூஹி. அதே மாதிரி அதல்ல யுதில்லு ஆமன யுமினு, அந்த மாதிரி அதல்ல யுதில்லு. 4 லெட்டர்ஸ் மஸீத் ஃபீஹி இருந்தாலே தம்மால தான் ஸ்டார்ட் ஆகும், அது நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? இப்ப இல்ல என்ன அர்த்தம்? அவன் வழி எடுக்கிறான், வழி எடுப்பான். he misguides, he will misguide, அந்த மீனிங்ல வரும். ஓகேங்களா? ஃபைன். இப்ப மீனிங் இப்ப வந்து நீங்க கான்வர்சேஷனா பார்க்க போறீங்க. ஹல் யுதில்லு, அவன் வழி எடுக்கிறானா? வழி எடுக்கலன்னு சொன்னீங்க, அது முன்னாடி கதை. இப்ப எப்படி இருக்கான்? வழி எடுக்கிறானா? அவன் நல்லவன், எப்பவுமே வழி எடுக்க மாட்டான். லா யுதில் ஞாபகம் முதாரில லா, மாதிக்கு மாமா, மாதி அதனுடைய நெகட்டிவ், அதனுடைய நஃபி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃபெயில் மாதிரி நீங்க நஃபி செய்யறதா இருந்தா, நெகட்டிவ் பண்றதா இருந்தா மால பண்ணுவீங்க மாமா. முதாரிய நீங்க வந்து நெகட்டிவ் பண்றதா இருந்தா லா. ஓகேங்களா? லா வச்சு பண்ணுவீங்க. ஓகேங்களா? மா அக்னா அன்ஹு மாலுஹு, மா அக்னா மாதிக்கு வந்து அவனுக்கு பலன் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி வருதுல. அதே முதாரிக்கு வந்து லா அஅபுது, நான் வணங்க மாட்டேன். குலியாஹ் காஃபின்ல வருது லா அஅபுது, நான் வணங்க மாட்டேன். அப்ப முதாரிக்கு வந்து ஃபியூச்சர் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் வந்து லா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுடைய நினைவுக்காக 2 எக்ஸாம்பிள் தப்பத் இதால இருந்து சூரா காஃபிர்ல இருந்து எடுத்து கொடுத்திருக்கேன். ஹல் யுதில்லு லா யுதில்லு, ஹல் யுதில்லுன லா யுதில்லு, ஹல் துதில்லு லா உதில்லு, ஹல் துதில்லுன லா நுதில்லு. மாஷா அல்லாஹ். இப்ப திரும்ப அஹதன் அப்படின்னு கேட்டது வந்து இப்ப வெரைட்டி ஆஃப் மஃபூல்ஸ், ஐ மீன் வெரைட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஹல் யுதில்லு அஹதன்னா நீ யாரையாவது வழி எடுத்தானு சொல்லி கேட்கிற மாதிரி, கேட்டதே கேட்டா டக்குன்னு கோவம் வந்துடும், இப்பதானா சொன்னேன் அப்படின்னு சொல்லனால இப்ப அப்படி மாத்துறோம். ஹல் யுதில்லுல் கௌம, சமுதாயத்தை அவன் வழி எடுக்கிறானா? டஸ் ஹி மிஸ்கைட் தி சொசைட்டி, அவன் சமுதாயத்தை வழி எடுக்கிறானா? நீங்க என்ன சொல்லுவீங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ். லா யுதில்லுல் கௌம, அவன் சமுதாயத்தை, சமூகத்தை, கூட்டத்தை வழி எடுக்கவில்லை. ஹல் யுதில்லுல் கௌம லா யுதில்லுனல் கௌம, ஹல் துதில்லுல் கௌம கெட்ட கோவம் வந்துரும். லா உதில்லுல் கௌம, ஹல் துதில்லுனல் கௌம லா நுதில்லுல் கௌம. சரி, மாஷா அல்லாஹ். ஃபெயில் மாதி ஃபெயில் முதாரி நம்ம பார்த்து முடிச்சோம். சரிங்களா? அதல்ல வழி கெடுத்தான், யுதில்லு வழி கெடுக்கிறான். உதாரணத்துக்கு நீங்க சாமிரியுடைய வரலாறு நீங்க சூரத்தாஹல படிக்கும்போது அதல்ல வழி கெடுத்தான், அதல்லஹுமுஸ் சாமிரி என்று வரும். சாமிரி அவர்களை வழி கெடுத்தான், காளை கன்றை வணங்கும்படி பனி இஸ்ரவேலர்களை வந்து வழி கெடுத்தான்ல, அதுல வந்து சாமி வழி கெடுத்தாங்கிற வார்த்தை எல்லாம் சொல்லும்போது அதல்லஹுமுஸ் சாமிரி என்று வருகிறான் என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? இப்போ நம்ம ஃபெயிலுல் அம்ர பார்க்க போறோம். ஃபெயிலுல் அம்ர அப்படிங்கிறது வந்து 4 இடங்கள் சொல்லிருக்கேன். முதாரில இருந்து வருது அப்படின்னு சொன்னா நம்ம மேலோடமா பார்த்தா மாதில இருந்து வந்தது போன்ற அது தெரியும். சரிங்களா? ஆக்சுவலி இதனுடைய அமைப்பு என்னன்னா அப்துல்ல யு அப்துலிலு, அசல் அப்துல்ல யு அப்துலிலு அப்படின்னு வரணும். அதுக்கப்புறம் இது எப்படி மாத்தினாங்கன்னா அதல்ல யுதில்லு, அப்துல்ல கொஞ்சம் ஷார்ட் பண்ணி யுதிலிலுன்னு மாத்தினாங்க. அப்புறம் அதல்ல யுதில்லு என்று மாத்தப்பட்டுச்சு. ஆனா அதனுடைய அசல் வந்து அப்துல்ல யு அப்துலிலு. ஏன்னா மாதியை விட முதல்ல ஒரு லெட்டர் கூடும். அஸ்லம யுஸ்லிமு 4 நாளாவே சொல்றோம்ல, அதனுடைய அசல் என்ன? அஸ்லம யு அஸ்லிமு, 4க்கு 5 அப்படிதான் ஆகும். அதுல வந்து பொதுவான நீதி நஸ்வர என்சூர் 3ல இருந்து 4, 4ல இருந்து 5 அப்படிதான் மாறும், 5ல இருந்து 6 அப்படிதான் மாறும். சரிங்களா? எனிவே ஃபைன். அப்ப அப்துல்ல யு அப்துலிலு அப்படின்னு சொல்லி வரணும். அப்ப பாருங்க யு அப்துலிலு பாருங்க,
யுஅத்லிலு நம்ம என்ன செய்வோம், யூவை தூக்கிடுவோம். அதே மாதிரி லாஸ்ட்ல சுக்குன் வைப்போம். அப்படி என்ன வரும், அத்லில் அப்படின்னு வரணும். அப்படி ஒரு அம்பர் இதுக்கு இருக்கு, ஆனா அது பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப என்ன செய்வோம், அத்லில். அதுலங்கிறது என்ன செஞ்சோம், அதல்லன்னு மாத்தணும்ல மாதியில, அதுலங்கிறத அதல்லன்னு மாத்தணும். அப்ப அத்லில் அப்படிங்கறத அதில்லன்னு மாத்திடுவோம். அத்லில் அப்படிங்கறத அதில்லன்னு மாத்திடுவோம். ஏன்னா முதாரில தி தானே இருக்குது, அதை கசர அப்படியே போட்டு அதில்லன்னு கொண்டு வரணும். இதெல்லாம் கான்செப்ட்ஸ், இதெல்லாம் தியரிஸ், இதெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ல நடந்திருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா, இது நீங்க புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இல்ல சிம்பிளா நான் முதல் இதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க சார், கீயை கொடுங்க, நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன், இந்த கீ எப்படி செஞ்சோம், அது ஸ்டீல்ல செஞ்சோமா, அதுல பிளாஸ்டிக் எப்படி கொண்டு வந்து நாங்க ஃபிட் பண்ண, அந்த கதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார், கீயை கொடுங்க ஓட்டுற அப்படின்னா அதெல்லாம் இது இல்ல அது இல்ல, தட் இஸ் த கீ. சிம்பிளா கேட்டீங்கன்னா கீ கேட்டீங்கன்னா அதல்ல இது இல்லு அது இல்ல, அதல்ல இது இல்லு அது இல்ல. இந்த அது இல்ல எப்படி வந்துச்சுங்கன்னா சார் அப்படிங்கும் போது இவ்வளவு வரலாறு இருக்குது. அது வந்து ஆக்சுவலி அப்துல்ல யு அப்துலிலு, அதுக்கப்புறம் யு அப்துலிலுங்கிறத யுதில்லுன்னு மாத்தணும், குறைச்சோம். 1000 தான் குறைச்சலாம், அசலுங்கிறது யு அப்துலிலு தான். அப்ப அதுல சுக்குன் வைக்கும் போது யு அப்துலில் அப்படின்னு இருக்கும், யூவையும் தூக்கணும். அப்ப அப்துலில் அப்படின்னு மட்டும் நிக்கும். அப்துலில்னு சொல்றது கஷ்டமா இருக்கு, அப்ப ஷத்து சேர்க்கும் போது அப்துல்லன்னு சொல்லி முதாரி மாதிரி சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயத்தையும் சொல்லுவோம். அதுதான் அதனுடைய ரீசன். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆனா பிராக்டிசிங்ல வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரக்கூடாது, நாலேஜுக்காக தான் கான்செப்ட்ஸ். உங்களுக்கு சர்ஃப் சொல்லும் போது தன்னால நாவல வரணும். அதல்ல யுதில்லு அது இல்ல, அஸ்லம யுஸ்லிமு அஸ்லிம், அகாம யுக்மு அகிம், அவ்ஹா யுஹி அவ்ஹி, சரிங்களா, அல்கா யுல்கி அல்கி, அந்த மாதிரி தன்னால வரணும். ஓகேங்களா, அப்ப அது இல்ல அது இல்ல. ஓகேங்களா, அப்துலில் அப்படிங்கிற ஒரு அம்ரும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஆனா அது இல்ல என்பதே சொல்லப்படுது அதிகமா. சரிங்களா, அது இல்ல அதில்லு லா துதில்ல துதில்லு, அதில்ல அதில்லு லா துதில்ல லா துதில்லு, அதில்ல அதில்லுனா வழிகெடு வழிகெடுங்கள், லா துதில் லா துதில்லு வழிகெடுக்காதே வழிகெடுக்காதீர்கள். ஷைத்தான் வந்து மத்த ஷைத்தான் கூட்டத்தை பார்த்து சொல்லும் அதில்ல வழிகெடு, ஷைத்தான்களே அதில்லு வழிகெடுங்கள் அப்படின்னு சொல்லுவான். நம்ம என்ன சொல்லுவோம், லா துதில்ல வழிகெடுக்காதே லா துதில்லு வழிகெடுக்காதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அதை வச்சு லா துதில்ல அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, லா உதில்லு உதில்லு சொல்லுவீங்க. ஏன்னா முதாரில்னா வரும் அதல்ல யுதில்லு, அப்போ உதில்லு அது ஞாபகம் வச்சுருங்க. முதாரில வந்து தம்மால தான் முடியும், அம்ரு நஹில தான் வந்து ஃபத்ஹால முடியும். ஏன்னா சுக்கூனை வந்து 2 சுக்கூனை சேர்த்து அதை ஃபத்ஹா ஆக்கி வச்சிருக்காங்க. சரிங்களா, லா துதில்ல அப்படின்னு சொன்னா லா உதில்லு அப்படிதான் சொல்லுவீங்க. லா துதில்லு அப்படின்னு சொல்லும் போது லா நுதில்லு அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. சொன்னீங்களா, ஃபைன். இஸ்முல் இஸ்மு மஃஊல்ங்கிறது ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, முதில்லுன் முதல்லுன், முதில்லுன் முதல்லுன், முதில்லுன் முதல்லுன், முதில்லுன் முதல்லுன் இத்லாலுன், முஸ்லிமுன் முஸ்லமுன் இஸ்லாமுன் மாதிரி முதில்லுன் முதல்லுன் இத்லாலுன், முதில்லுன் முதல்லுன் இத்லாலுன், முதில்லுன். சரிங்களா, யுதில்லுட யூவை தூக்கிட்டு மூ வைக்க சொல்லுவேன்ல, அதேதான். அதுக்கு பதிலா மூணா முதில்லுன் முதல்லுன் இத்லாலுன், முதில்லுன் முதல்லுன் இத்லாலுன். ஓகே, வழிகெடுப்பவன் வழிகெடுக்கப்படுபவன், வழிகெடுச்சல் மிஸ்கைடிங் மிஸ்கைடன்ஸ். ஃபுல் கீஸ் ஓகேங்களா, அதாவது ஃபுல் பேட்டர்ன். அதல்ல அதல்லு, أضللت أضللت أضللتم أضللنا، يضل يضلون، تضل أضل تضلون نضل، أضل أضل لا تضل لا تضل، مضل مضل إضلال، هو أضل هي أضلت، هو يضل هي تضل. சரிங்களா, இதுதான் ஃபுல் பேட்டர்ன். These are the full keys. أضل ماضي يضل مضارع أضل أمر مضل اسم فاعل முதல்லுன் இஸ்மு மஃஊல் கி, இத்லாலுன் மஸ்தர். அல்ஹம்துலில்லாஹ். அதல்லவுடைய சின்ன ஹோம்வொர்க்ஸ் என்ன, அல்லாஹ் மிஸ்கைட் தி பிலீவர்ஸ், அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களை வழிகெடுக்கிறான். வழிகெடுக்கிறான்னா வழிகேட்டில் விட்டு விடுகிறான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன வார்த்தை, அல்லாஹு டேஷ் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிலீவர்ஸ்க்கான வார்த்தை அப்படி நீங்க போடுங்க. இல்லைன்னா ஃபேல போட்டுட்டு அல்லாஹ்ங்கிற வார்த்தை வச்சு கூட நீங்க எழுதலாம். அதல்ல ஃபிரௌன் கௌமஹுன் இருக்குல்ல, அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, ஈஸி. ஹல் அவ்லல்தல் கௌமன் ஆல்ரெடி கேட்டதான் அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றாங்க. இப்பொழுது நாம் எப்படி அதல்ல என்பதை பார்த்தோமோ அதே போன்று குர்ஆனில் மிக அதிகமான இடங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அஹப்ப எனக்கூடிய ஒரு வினைச்சொல்லை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வீட்டுப்படமாக ஹோம்வொர்க்காக இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் செய்ய போறீங்க. அஹப் என்றால் ஹி லைக்ட், அவன் விரும்பினான், அவன் நேசம் கொண்டான், அவன் முஹப்பத் கொண்டான் என்று பொருள். அஹப்ப அஹப்பல்லாஹ். சரிங்களா, உஹிப்பு அயுஹிப்பு அஹதுக்கும் என்றெல்லாம் குர்ஆன்ல கேட்கிறான். சரிங்களா, அஹ்பப்தனி என்று குர்ஆன்ல வருது. சரிங்களா, நிறைய இதனுடைய பேட்டர்ன் வருது. இதனுடைய மாதி அஹப்ப முதாரி என்ன உங்களுக்கே தெரியும், அப்தல்ல யுதில்லு அதில்ல முதில்லுன் முதல்லுன் இத்லாலுன் மாதிரி அஹப்ப டேஷ் 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 இஹ்பாபுன் மஸ்தர். சரிங்களா, நீங்களே இன்ஷால்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி அதல்ல அதல்லு அப்துல்லல் அந்த மாதிரி அஹப்ப அதனுடைய செகண்ட் தேர்ட்ல வந்து நீங்க பிரிச்சு அதை படிக்கணும். சரிங்களா,
ரொம்ப அதிகமாக இது வரக்கூடியது. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் என்று வருது. இந்த மாதிரி நிறைய மாஷா அல்லாஹ் இதை நம்ம குர்ஆன்ல பார்க்க முடியும். இதை நீ பிராக்டிஸ் பண்ணுங்க. மாஷா அல்லாஹ் 1 by 1 நம்ம எல்லாத்தையுமே கடந்து போய்கிட்டே இருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம பிராக்டிஸ் பண்றதை வச்சு, ஹோம் ஒர்க்ஸ் பண்றதை வச்சு நம்ம இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் இதை நாம் மனதில் பதிவு வைத்து குழப்பம் இல்லாமல் நாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். அல்லாஹ் உதவி செய்வான. ஹஸ்பனக அல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.